கள்ளக்குறிச்சியில் சமூக நீதிக்காக தொடர் போராட்டம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் லோக் ஜனசக்தி. போராட்டத்தை முன்னெடுக்கும் ஓவியர் ஆனந்த். யார் இந்த ஓவியர் ஆனந்த்? சின்னசேலம் வட்டம் வடக்கிழந்த கிராமத்தில் சிவன் கோயில் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு உமா மகேஸ்வரிய சாமியை 15/9/2024 தேதி கும்பாபிஷேகமும் சாமி ஊர்வலம் என்று அழைப்பதிலே அச்சடிக்கப்பட்டு அது வாட்ஸ்அப் பேஸ்புக்கிலே வந்தது. அது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் அண்ணன் அனிச்சமலரன் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் கொடுத்தார். 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எஸ்சி கமிஷனுடைய விஜிலன்ஸ் கமிட்டியினுடைய தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் 13ஆம் தேதி ஒரு 3 மணி அளவிலே எங்களுடைய செல்லுகளுக்கு வருவாய்த்துறை மூலமாக பீஸ் கமிட்டி, சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியர் தலைமையிலே பீஸ் கமிட்டி என்று ஒரு சமன் வந்தது. அதை பார்த்தார். ஒரு பகுதியிலே பட்டியலின சமூக மக்கள் 5 நபர் பேர், அனிச்சமலர்வன், ஓவியர் ஆனந்த், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அஞ்சாப்புலி அருளு, தேமுதிகவை சேர்ந்த ரமேஷ், விடுதலை சிறுத்தை சேர்ந்த தங்க வெங்கடேசன் பேர்ல சமன் வந்தது. இன்னொரு நாங்க தான் மனு கொடுத்தோம். நாங்க தான் ஏ அணி, ஆனா எங்களை பி அணியா போட்டு ஏ அணியா பிள்ளை சமூகத்தை சேர்ந்த, நாட்டார் சமூகத்தை சேர்ந்த மரியாதைக்குரியவர்கள் திரு வீட்டி திருநாராயணன் என்கின்ற திருட்டு நாராயணன் பெயரையும், அதற்கு பின்னால் இன்னும் 5 பிள்ளைமார் சமூகத்துடைய பெயர் இருந்தது. என்ன பறையர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய கோயில் யுத்தமா என்று நினைத்து கொண்டே போனோம். பீஸ் கமிட்டியில பார்த்தா வக்காரமையாம நிக்கிறேன். பீஸ் கமிட்டியில பார்த்தா அந்த சார் இங்க இருக்கு பறைய, பீஸ் கமிட்டியில பார்த்தா ஆள் மாத்தி உக்காந்தாங்க. என்ன மாத்தி உட்காந்துன்னு கேட்டா அவங்க மாத்திக்கிறாங்க. ரைட்டு, சந்தோஷம். ஆனா சமன் கொடுக்கல முடிகிற வரைக்கும். அதற்கு பின்னால் ஒவ்வொருவர்களா ஏ டீம் பி டீம் பேசப்பட்டு கடைசியாக ஆர்குமெண்ட் நடக்கப்பட்டு அதற்கு பின்னால் ஒரு அரை மணி நேரம் வெளியில இருந்தாங்க. அது எதுக்குன்னா, இந்த மண்ணின் மைந்தார் 1/2 ஏக்கருக்கு சொந்தக்காரர், இன்னைக்கு 500 கோடிக்கு அதிபரா இருக்கிற சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரனுடைய ஆலோசனையும், இன்றைக்கு ஒரு விஏ வேலையில இருந்து கொண்டு இங்க இருக்கிற சைக்கிள்கள்ல டெய்லியும் உட்கார்ந்து கொண்டிருந்த, கடந்த காலங்களில் அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகி, மாநில அமைப்பு செயலாளராக ஆகி, முன்னாள் அமைச்சராக இருந்த அண்ணன் மோகன் அவர்களுடைய ஆலோசனை பேரிலே வருவாய் வட்டாட்சியர், வருவாய் நிர்வாக நடுவர், பட்டியலின சமூகத்திலே பிறந்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் சமூக நீதிக்கும் எதிராக திருமூர்த்தி இந்து சமய அறநிலை வட்ட ஆய்வாளர்களுடைய அறிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு தீர்ப்பை அந்த பீஸ் கமிட்டியிலே சொன்னார். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு பி டீம் யாரும் கையெழுத்து போடாம வந்து விட்டோம். அதற்கு பின்னால் 14ஆம் தேதி மாலை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலே பீஸ் கமிட்டி என்று சொல்லிவிட்டு காவல்துறை உதவி ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் எங்களை அழைத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போனார்கள். எஸ்பினுடைய முயற்சியால் அந்த பீஸ் கமிட்டி என்று சொன்னார்கள். அங்க போனா ஏ டீமே வரல. நாங்க உட்காந்து பேசினா ஆர்ஜே பேசுறாரு. ஆர்ஜோட ஓய்வே குறுக்க தீர்ப்பு சொல்றாரு. எந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆவணத்துல பெரிய பங்கு நான் சார்ந்திருக்கிற லோக் ஜனசக்தி கட்சி, கௌதம சித்தார்த்தன், மனமோகனதாசன் போன்ற தலைவர்கள்லாம் ஒன்றிணைத்து முகமது அஸ்லாமி என்கின்ற மாவட்ட ஆட்சியரிடத்திலே கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று 25 ஆண்டுக்கு முன்பாக முதல் முறையாக கடிதம் கொடுத்தோம். அதனுடைய தொடர்ச்சியின் அடிப்படையில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆனது. மாவட்டமாக ஆகி சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர், இஸ்வந்திய சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக இருவரும் ஒரு அமைச்சரே அந்த மாவட்டத்தில்
பண்ணாத ஆதிக்கத்தை இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஆதிக்கம் செய்து கொண்டு மாவட்ட வருவாய் ஆட்சியரைகளை காவல்துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அடிமையாக வைத்துக் கொண்டு தமிழகத்திலே மாணவி ஸ்ரீமதியினுடைய படுகொலையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் என்று இருந்த ஒரு பெரிய தமிழ்நாட்டின் கேவலம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. அதற்கு பின்னால் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், மெத்தனால் என்கின்ற ஒரு போதைப் பொருள் கலந்து அந்த விஷச்சாராயத்திலே 70 உயிர்கள் பலியிட்டன. 100க்கு மேற்பட்ட மனிதர்கள் உடல் உறுப்பு இழக்கப்பட்டன. அதற்கு பின்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியிட மாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம், இன்னும் அதற்கு கீழே உள்ள அதிகாரி நீக்கினார்கள். அந்த விஷச்சாராய மேட்டிற்கு, அந்த விஷச்சாராய சம்பவத்திற்கு லோக் ஜனசக்தி கட்சியுடைய மாநில தலைவர் எங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் நாகரிகமாக சமூக நீதியோடு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய குடும்ப தலைவர் சமூக நீதி போராளி அண்ணன் சா வித்யாதரன் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்டவர்களை அரசு மருத்துவக் கல்லூரியிலே சந்தித்து நல விசாரித்து மருத்துவ இடத்திலே சில ஆலோசனைகளை வழங்கி சென்றார்கள். அதற்கு பின்னால் எங்களை அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னார். சில சூழலால் இன்று வரை ஆர்ப்பாட்டம் நடத்த முடியவில்லை. அதற்கு காரணம் தினதோறும் மக்கள் பிரச்சனை தான் இருக்கிறோம், சொந்த பிரச்சனை நம்ம இல்லைங்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தெரியும், தலைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 3ஆவதாக மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த மாவட்டத்திலே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யார் கட்டுப்படுத்துவது? இந்த சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பா மோகன் அவர்களும் அவரை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேலாக இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு வேலு அவர்களும் அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வரை பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே சமூகத்திலே சார்ந்தவர்கள் மட்டும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை அனைத்து சமூகமும் அந்த விஏஓ வில்லேஜ் அட்மிஷன் ஆபீசரை இருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட புரட்சி செஞ்சவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த கட்சியிலே வந்த இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இருக்கார். பெரியாரால் உருவாக்கப்பட்ட திமுக திராவிட மாடல் சமூக நீதி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சியிலே இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பெரிய குற்றங்களை எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். இந்த இருவர் மீதும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர், இந்தியாவின் பாராளுமன்றத்தின் இளம் சமூக நீதி போராளி அவர் எழுத்திலே இந்த விஷயங்களை பேசி பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இது நேஷனல் எஸ்சி கமிஷனிலும் தமிழக எஸ்சி கமிஷனிலும் இந்த பிரச்சனையை சொல்லி மிகப்பெரிய ஒரு தீர்வை காண்பார். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதற்கு பின்னால் சென்னையிலும் நடக்கும் என்று சொல்லி இது தொடர்ந்து இன்றைக்கு பீஸ் கமிட்டிக்கு மேல்முறையீடுக்கு டிஆர்ஓ போலான்னு நினைச்சோம். அந்த ஆர்டிஓ பீஸ் மீட்டிங்ல ஒண்ணுமே எங்களுக்கு அந்த லெட்டரே கொடுக்கல, பீஸ் கமிட்டியோட லெட்டரே கொடுக்கல. எவ்வளவு பெரிய கேவலமா இந்த மாவட்ட வருவாய்த்துறை இருந்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சென்னையில் இருந்து கச்சாவில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கேவலமாக இருக்கிறார் என்பதை இவர்கள் அனைவர் மீதும் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவதற்கு என்னுடைய மாநில தலைவர் அவர்கள் முயற்சி எடுத்து செய்வார் என்பதையும் சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே மாநில பொருளாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாநில மூத்த பொதுச் செயலாளர் அண்ணன் ஊட்டி சுப்பிரமணியன் அவர்களும் மாநில தலைமை நிலை பொதுச் செயலாளர்
சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ரமேஷ் என்கின்ற தேவன் பிரியன் அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நகர பொறுப்பாளர் அஞ்சாப்புலி அருள் அவர்களும், அருள் என்பவர் 2000 நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கும் போது என்னோடு 1 மாத காலம் சிறையில் இருந்தார். இன்னும் அவரால் நகர செயலாளராக ஆக முடியவில்லை. தேமுதிக நகர இளைஞரணி செயலாளர் மாப்பிள ரமேஷ் அவர்கள், லோக் ஜனசக்தியினுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ப தனபால் அவர்கள், லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் தம்பி ப கோவிந்த் அவர்கள், மாவட்ட எஸ்சி அணியினுடைய தலைவர் மா சூரியபிரகாஷ் அவர்கள், மாவட்ட விவசாய தலைவர் ஆதி அவர்கள், ஒன்றிய தலைவர் சின்னசேலம் ஒன்றிய தலைவர் வேல்முருக அவர்கள், கள்ளக்குறிச்சி ஒன்றிய பொறுப்பாளர் க பாண்டியன் அவர்கள், இந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி 1 மாதம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்டோ வைரம் என்கின்ற மாப்பிள்ளை அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கல்லூராயிலிருந்து வருகை தந்திருக்கிற அண்ணாமலை அவர்கள், இந்த பகுதியினுடைய கிளை பொறுப்பாளர் லோக் ஜனசக்தி பிரபாகரன் அவர்கள், நகர இளைஞரணி தலைவர் முனிரத்தன் அவர்கள், மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் சி காசிம் அவர்கள், தேமுதிக மூத்த நகர நிர்வாகி மாமா நா முனியன் அவர்கள் மற்றும் பே ராமகிருஷ்ணன் அவர்கள், இன்னும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பு அனந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நேரத்தின் காலத்தையும் குருதி என்னுடைய மாநில தலைவர் 2 நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சியாக ஆர்ப்பாட்டத்திற்கு கேட்கலாம் என்று உத்தரவிருந்தேன். கள்ளக்குறிச்சியில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை கேட்கலாம் தான் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் சங்கராபுரத்தை சேர்ந்த ஜனனி மகாலினுடைய மகன் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் மாநில பொறுப்பாளர் வந்தார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் பார்த்துவிட்டு வரவேற்பு முடித்துவிட்டு அடுத்த கட்ட முயற்சி லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக வேகமாக புரட்சியாக இருக்கும் என்று நம்மளிடத்திலே நம்மளிடத்திலே சொல்லி இருக்கிறார். நேரத்தையும் காலத்தையும் குறித்து தொடர்ந்து இங்க முழுக்கங்களும் பேச்சுகளும் நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன், விடுதலை சிறுத்தையுடைய மாநில கருத்தில் பார்ப்பணியினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் பாசறை பாலு போன்றவர்கள் விடுதலை சிறுத்தையினுடைய 50 தோழர்களோடு வந்து நிகழ்ச்சி நேற்று ஒரு 200-300 பேர் இந்த இடத்துல இருந்தது. மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்னும் இது தொடர் போராட்டம் தொடரும் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி, போராட்டம் நாளையும் நடக்கிறோம். நாளானைக்கு புரட்சி அம்பேத்கர் சிலை இடத்திலே பட்டியலின தலைவர்களோடு ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதற்கு பின்னால் கள்ளக்குறிச்சியிலும் சென்னையிலும் நடக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு, மீண்டும் ஒரு முறை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரையும் அதிமுக முன்னாள் அமைச்சரையும் சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியரையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வட்ட ஆய்வாளரையும் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு நாட்டார் அவர்களையும் 1967-72 மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரம் வந்த போது தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் கடலூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திலே. அப்போது பட்டியலின சமூக மக்கள் நீதிபதி குடுப்பன்னு தெரிந்தான செருப்பு தூக்கி நீதிபதியை வீசிய வரலாறு இந்த வடக்கிழந்தல் மண்ணுக்கு உண்டு. அதற்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பிரச்சனையை தலையிட்டு பட்டியலின மக்களுக்கு வடக்கிழந்தல கச்சாபத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களினுடைய ஆதரவோடு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சந்தித்து எல்லோருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த வரலாறு இருக்கு. நான் 97 2003 வரைக்கும் விடுதலை சிறுத்தையிலே பயணித்தேன். 2004 இன்றைக்கு 2024 வரைக்கும் 20 ஆண்டு காலம் 21 ஆண்டு காலம் மாநில தலைவர் தலைமையிலே லோக் ஜனசக்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே எங்கள் தலைமுறையிலும் 3 சாதி கலவரங்களை பார்த்து கடலூரிலும் திருச்சியிலும் செங்கல்பட்டிலும் மாத கணக்கிலே கையெழுத்து போட்டிருக்கிறோம். சின்ன சின்ன சாதி கலவரத்தை ஒவ்வொரு கலவரங்களுக்கும் முன்னாள் மோகன் அவர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்களிப்பாக இருந்திருக்கிறார். புரட்சி அம்பேத்கர் சிலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் திறக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு சிலைக்கு மாலை போட்டும் போது அவர் முன்னாடியே மாலையை தூக்கி கீழே போட்டோம். எவ்வளவு தொடர்ந்து சம்பவம் இருக்கு. இவர்களெல்லாம் கண்டிக்கின்றோம் என்று சொல்லி அடுத்தபடியாக மாநில தலைவர் ஆலோசனை பிரகாரம் மாநில பொறுப்பாளர்கள் பேசுவார்கள்.
அதற்கு பிறகு மாநில தலைவர் எல்லோரும் சுருக்கமாக காலத்தின் நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதால் பேசி முடிப்பார்கள் என்று சொல்லி இன்று காவல்துறை மிக சிறையாக இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரால் தான் அந்த ஆர்டிஓ பீஸ் கமிட்டியை நடந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த சாமி இங்க வர்றதுல யாருக்கு வலிக்குதுன்னு கேட்கிறாரு. ஆனா மாவட்ட ஆட்சியர் மீறமுள்ள, தலைமை செயலாளர் மீறமுள்ள, ஏன்னா 89 சாராயங்காய்ச்சின சந்தன கட்ட கிடத்தின திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனை மீறமுள்ள இதை பொல்லாம் இருக்கிறதால ஒரு செம்பராமட்டில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்ப ஏடிஎஸ்பி ஆர்டிஓலாம் சில சொல்லி அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டதால் அதையும் மனதில் நினைத்து கொண்டு காவல்துறை அமைதியாக இருக்கிறது. காவல்துறைக்கு நாம கொடுக்கிற டீய அவங்களுக்கு கொடுக்குறோம். 10 பேர் குடிக்கிறான், 10 பேர் குடிக்கல. அவங்க கவர்மெண்ட் பார்த்துவோம், நம்ம பார்க்கல. நாம சிரமப்படுறோம் தான். அவர்களையும் சமூக சேவைகள் என்று நினைத்துதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உதவி ஆய்வாளர் அவர்களும், ஆய்வாளர் அவர்களும், துணை கண்காணிப்பாளர்களும், எஸ்பி அவர்களும் சிறப்பாக மக்கள் பணியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டிலே தொடர்ந்து 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மனு கொடுக்கிறோம். அப்படியே ஆர்டிஓ, டிஎஸ்பி, கலெக்டர் எல்லாத்தையும் 2 நாள் பீஸ் கமிட்டி, 6 நாள் அந்த கட்டம் போகுது. 6 நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் போராட்ட களம் ஓடிட்டு இருக்கோம். பீஸ் கமிட்டிக்கு நாளைக்கு கூப்பிடலன்னு சொன்னா இந்த போராட்டம் வேறு விதமா நடக்கும். திமுக சட்டமன்ற உறுப்பினரோ, முன்னாள் அமைச்சரோ, நாட்டாரோ இந்த வழியா தான் போறாங்க. இந்த வழியா போனா நாங்க மறிப்போம், தடுப்போம். நாங்க தடுப்போம், மறிப்போம். அரசியல் தெரியும், பிரச்சார கொள்கை. எங்க பசங்க எப்படி பண்ணுவோம்னு தெரியாது. ஆனா 10,000 பேர் 18 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 எல்லா ஜாதியும் சேர்ந்து ஊர்வலம் 3 நாள் போகுது. அந்த இடத்துல இருந்து ஒரு 5 பேர் தான் ஓடியாங்க. 10,000 பேர் எங்க ஓடானே தெரியல. 10,000 பேரும் எங்க ஓடானே தெரியல. அதனால பசங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், அடக்கி வச்சிருக்கிறோம், அமைதி காத்து வச்சிருக்கிறோம். நம்ம தாத்தம் பாட்டன் அறிஞர் பெருஞ்சர் புரட்சியாளர் தீக்குளிக்கு போராட்டமும் நடக்கும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டத்தை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கே தாங்க மாட்டேங்கிறான். யாரு எதிரி யாராக இருந்தாலும், வருவாய்த்துறையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அதுல விடுதலை சிறுத்தைகளுடைய நகர பொறுப்பாளர் அருள் அவர்கள் முந்தானத்தை சொன்னா, செங்கோடி ஒரு போராட்டத்துக்காக தீக்குளித்து தீர்வு கண்டிருக்கிறார். நீட்டுக்காக அனிதா தீக்குளித்திருக்கிறார். வடக்கிழந்தல் சேரிக்கு உமா மகேஸ்வரிய சுவாமி வர வேண்டும் என்று நினைத்தால் வரும் என்று சொன்னால் என்னுடைய உயிரை பெட்ரோல் ஊற்றி தீக்குளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று முந்தானத்து சொன்னார். நேற்று இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், மறந்து பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் வந்து தீ குளிக்கிறேன் என்று சொல்றார். அந்த அளவுக்கு தீ குளிச்சா எஸ்பி, கலெக்டர் எல்லாம் இந்த மாவட்டத்துடைய அதிகாரம் அண்ணன் உதயசூரிய மோகன் நாட்டாரெல்லாம் எல்லாரும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கும் 302 இப்ப ஏதோ புது சட்டம் போட்டிருக்கிற அந்த செக்ஷன் நான் பார்க்கல. பழைய சட்டம் 302, 307 தான் கொலை முயற்சி. 302 கொலை கேஸ் வழக்கு பதிவு பண்ணப்படும். அந்த 10,000 பேர் போயிட்டு வந்ததுல எஸ்பி அமுல்ராஜ் சார் போய் நாட்டார எம்எல்ஏ எல்லாம் கதவை தட்டுறாரு. மாடியில் இருந்துட்டு இல்ல, பின்னாடி கதை வழியா ஓடுற, கல்ராமலை வழியா, திருவண்ணாமலை வழியா போன உடனே காலைல கேக்குறாங்க, எங்க மேல வழக்கு இருக்கானு. இல்ல வழக்கே இல்ல அப்படின்னு காவல்துறையும் வழக்கறிஞரும் சில ஆதிக்க சாதியும் சொன்னாங்க. லோக் ஜனசக்தி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் தலைமையில் நாட்டாரு, எம்எல்ஏ தம்பி, மோகனை எல்லாம் பேரையும் போட்டு 500 ஆட்களோடு சேருக்குள்ள நுழைந்து பெண்களை மானபங்கப்படுத்தி தாக்க முயன்றார்கள் என்று ஒரு துண்டறிக்கை தான் ஒட்டணும். என்னடா வழக்கு இல்லைங்கிறீங்க, அவன் எங்களை கைது பண்ணுங்கிறான். டேய் சரியா பாருங்கடான்னு சொன்ன வரலாறு உண்டு. என்னுடைய மாநில தலைவருடைய அனுமதியோடு போன திமுக ஆட்சியில முதல்வர், துணை முதல்வராக இருந்தபோது மலையில கல்லுவாய்மல பழங்குடி சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவோடு மற்ற திமுகவுடைய பழங்குடி மக்களை சேர்த்து கொண்டு ஒரே ஒரு மட்டும் கோழி பண்ண மனோகரன் வேற ஜாதிக்கார விட்டு கொலை பண்ணி அது ஒரு கதை போனது. ஆகவே இதெல்லாம் போராட்டம் என்றைக்கு ஓய்ந்து போன்ற போராட்டம் இல்ல. இந்த 15ஆம் தேதி போராட்டம் கும்பேஷத்துக்கு அப்ப கருப்பு கொடியே கட்டல. 9 ஜனம் அழிப்புதல் இருக்கு, அதுக்கு நம்ம வர சொல்றாங்க. அதனால அதுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா
திமுக சட்டமன்ற உறுப்பினர், இங்க திமுக நகரத்துறை வீடு திறப்புழா எப்படி திரும்ப அவர் போனாரு, பின்னாடி வழியா சுத்தி அவர் அந்த ஊர் நடுவுல அன்னைக்கு ஏற்கனவே உள்ளாட்சி எலெக்ஷன் மீட்டிங் போட்டோம், மாநில தலைவர் சிறப்பாக வந்தாரு, அந்த வழியா பூந்து ஓடுறாருங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? 4 மணி நேரம் நடக்கிற சாமி 4 மணி நேரத்துல இப்படி பல விஷயங்கள்ல பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய போராட்ட தொடரும். இன்னும் எங்க மக்களோடு இன்னும் நாங்க யாருமே பேசல. இளைஞர் 4 பேர்த்த கூப்பிட வராங்க, இங்க போறவங்கள வாங்குறோம், உட்காடுறாங்க 5 பேர் 10 பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாங்குவாங்க. இன்னைக்கு மதியம் தான் போராட்டம் ஆரம்பிச்சோம். ஏன்னா கலெக்டர் பார்க்க போனோம், டிஆர்ஓ போனோம், எஸ்பி போனோம், எஸ்பி பார்த்துட்டோம். அதனால இப்ப அடுத்தது நான் நிகழ்ச்சியும் கூட போனோம். ஏன்னா 2வது மாவட்ட ஆட்சியரையும் டிஆர்ஓவையும் பார்க்கணும். தலைவர் விருப்பப்பட்டா நிகழ்ச்சி முடிஞ்சு, ஏன்னா 5 மணி நேரம் பயணம் செஞ்சு வந்திருக்காரு. இன்னும் நிகழ்ச்சியில 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடும். ஏன்னா வயசு 68வது எங்க தலைவர். யாரே சொல்றாரா, திராவிட இயக்கம் 70 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனுக்கு கல்யாணம் நடத்துகிறாரு. டேய், இந்த பெரியார் இயக்கத்திற்கு திராவிட பாரம்பரியத்திற்கு 3ஆம் தலைமுறையின் கதாநாயகன் தலைவர் என்னுடைய மாநில தலைவர் அண்ணன் வித்யாதரன் தான். என்ன தந்தை பெரியாரோட அந்த உதயசூரியன் கைப்பிடிச்சிருக்காரா, பெரியார பார்த்திருக்காரா? எங்களுடைய மாநில தலைவருடைய தாத்தா பெரியார் கட்சியில வேலூர் மாவட்ட தலைவராக இருந்தபோது அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாநில தலைவர் கை பிடிச்சு விளையாடிய வரலாறு உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுடைய மாநில தலைவருடைய அப்பா, தேசிய துணைத் தலைவர், திமுக தொழிற்சங்கம் உருவாக்கிய நால்வெளியில் ஒருவர் என்னுடைய சந்திரகாஸ் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கரை சந்தித்தவர். புரட்சியாளர் அம்பேத்கரோட பழகிறா. இதோட என்னடா வரலாறு? நீ சாராயத்தா சந்தனகத்தை கடத்தின, ஊழல் பண்ற, இன்னைக்கு 500 கோடிக்கு அதிபர். எங்க தலைவர் அரசியல் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கானவரை உருவாக்கி இன்றைக்கு 18 ஆண்டு காலமாக மாநில தலைவராக பல நூறு பிரச்சனைகளை களத்தில் நின்று பார்க்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் வித்யாதரன். இந்த பகுதிக்கு 1 வார காலமாக குடிமைப் பொருள் சம்பந்தமாக ரேஷன் பொருளே கொடுக்கலையா. இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை, கேவலை. இன்னும் அடுத்த கட்ட போராட்டம். இந்த குடும்பம் 800 குடும்பம் இருக்கிற மக்களும் ரேஷன் அட்டைகளை, ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியாளர் ஒப்படைக்கின்ற போராட்டம் இருக்கிறது. ஒன்னொன்னா பேசிட்டே போனாங்களாம். முன்ன வந்திருந்தா பிரச்சனை, முன்கூட்டியே தலைவர்கிட்ட ஆர்ப்பாட்டத்துல கலந்துங்கன்னு சொல்லியிருந்தா அவர் மதியமே கூட காலைல புறப்பட்டு வந்திருப்பாரு. ஆகவே இன்னும் பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் இருக்கு. அருமை சகோதரர் அருள் அவர்களை, உன்னுடைய குடும்பம் இருக்கிறது, நீ உயிரிழக்கத்தோட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டமே மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நான் ஒருத்தனை அடிச்சா என்ன 10 பேர் அடிப்பான், நான் 10 பேர் அடிச்சா என்ன 100 பேர் அடிப்பான். ஜெயிக்கவே முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தாலும் பேனாவலும் மூளையாலும் மட்டும்தான் அடிக்க முடியும். அதனால அடிப்பதால் தான் எந்த அசம்பாவமும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பேச வாய்ப்பு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.